வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு போஸ்டர் வீடியோ எடிட்டிங் தான் எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் நான் செலக்ட் பண்ணியிருக்க கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்குக்கு பக்கம் இருக்கும். ஸோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணோம். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேலே வந்து ஃபேஸ் தெரியணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் ஜூம் பண்ணுறப்ப அது கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகி அந்த 4 சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் உங்களுக்கு பார்டர் மாதிரி ஷோ ஆகும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு. இப்போ பேக்கில் வந்துட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜா. இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி ஜூம் பண்ணுங்க. நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகி அது வந்து அந்த பார்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த சாங் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கறனால இது கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது சாங் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி மேலே அந்த ஒரு முக்கியமான லைனை மட்டும் சென்டென்ஸை அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜையும் வந்து லிரிக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணியிருந்திருப்போம். அதே ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆப் சைஸ் மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க, ரொம்ப இருக்க வேணாம். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருக்கிறீங்கனாலும் சரி. ஸோ ஆப் சைஸில் இப்போ நம்ம எப்படி கிராப் பண்ணியிருக்கிறோமோ அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை நம்ம கரெக்டாக அந்த சைடில் வந்து செட் பண்ணோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே அந்த லிரிக்ஸில் டச் பண்ணாத அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு சைடாக அந்த மாதிரி கரெக்டாக சைடில் செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் கிட்ட கரெக்டாக இது இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் தாண்டி கீழேயும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுருக்கிற ஒரு பாக்ஸு, ஸோ அதுக்குள்ளே உங்களோட இமேஜ் எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக அந்த ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபோட்டோவை மேக் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக அந்த மூலையில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன், இந்த கார்னரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம இதை வந்து பக்காவாக மேக் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வந்துருக்கும் நீங்கள் எடிட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவாக இதை பக்காவாக மேக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் அப்படியே போஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கேன்வாஷை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஆடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எஃபெக்ட்டை வந்துட்டு நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம் தான். ஸோ இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு எஃபெக்ட்டை வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா நம்மளது ஓல்டு வீடியோஸில் போய் பாருங்கள், நிறையா எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் எஃபெக்ட் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு வீடியோவாக
மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.